வணக்கம் நண்பர்களே. ஷேர் மார்க்கெட் நியூஸ்கள் சேனல் சார்பாக நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாடா மோட்டார்ஸுடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி வந்து 799 ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த 799 ரூபான்றது வந்து ஹையர் வேல்யூவா இல்லை லோவர் வேல்யூவா அப்படின்றத வந்து இந்த வீடியோ முடிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி டே ரேஞ்சில் வந்து 798லேருந்து 806 வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ 798 to 799 வந்து ஜஸ்ட் ₹1 தான். பட் 806 to 799 வந்து கிட்டத்தட்ட வந்து ₹8. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது என்ன இருக்குது கேட்டிங்கன்னா, நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. அதனால தான் கடைசியாக மார்க்கெட் முடியறதுக்குள்ளேயும் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனாவோ இல்லை மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இது ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் தான். இதை வந்து நீங்கள் ஃபைனலாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் வந்து 52 வாரத்தில் வந்து 696 ரூபாவிலேருந்து 1179 ரூபாய்க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, லோ டு டுடே ப்ரைஸும் ஹை டு டுடே ப்ரைஸும் கம்பேர் பண்ணும்போது ஹை டு டுடே ப்ரைஸுக்கு உண்டான கேப் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இயரில் வந்து மார்க்கெட் நல்லா மேலே மூவ் ஆகி இப்போ வந்து டவுன் பாட்டமுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் செல்லில் தான் இருக்குது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஆல் டைம் ரேஞ்ச் வந்து ப்ரீவியஸ் 52 வீக் ஹை தான் வந்து டாடா மோட்டார்ஸுடைய ஆல் டைம் ஹையாகவும் இருக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதும் இந்த வீடியோவோட முடிவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் இன்னைக்கான வால்யூம் என்ன டாடா மோட்டார்ஸ் இல்லை அப்படின்னா, கிட்டத்தட்ட 77 லட்சம் ஸ்டாக் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு செல் ஆயிருக்கு. இது 77 லேக்ஸ்ன்றதுக்கு வந்து ஒரு டீசெண்டான வால்யூம் தான். ஓகே, அப்புறம் நம்ம ஸ்வாட் அனலைஸ்னால் என்னன்னு பார்ப்போம். எந்த ஒரு ஸ்டாக்குமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்வாட் அனலைஸ் பண்ணணும். ஸ்டாக்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம ஸ்வாட் அனலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டரான விஷயம். ஸ்வாட் அனலைஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்டு. அதுதான். எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம அதோடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, அப்புறம் அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் அதில் வரக்கூடிய த்ரெட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் எந்த ஒரு விஷயத்தை செய்வோம். அதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பொருந்தோம். ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது அந்த ஸ்டாக்குடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த த்ரெட்டை பார்த்துட்டு தான் அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது தான் இல்லை பண்ணக்கூடாதான்னு நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாக்குடைய ஸ்ட்ரென்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்குடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ வந்து இன்னைக்கு டுடே பிஇ ரேஷியோ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸு, லாஸ்ட் 5 இயர்ஸு அண்ட் லாஸ்ட் 10 இயர் பிஇ ரேஷியோட கம்மியாக இருக்குது. ஸோ பிஇ ரேஷியோ ஒரு ஸ்டாக்குக்கு கம்மியாக இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். பிஇ வேல்யூ கம்மியாக ஸ்டாக் அண்டர் வேல்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதையும் நம்ம ஃபைனலாக இருக்க முடியாது. நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நம்ம இதையும் ஒரு மெட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ரைசிங் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது வந்து கம்பெனி வந்து நல்ல கேஷ் ஃப்ளோ வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கம்பெனி கேஷ் ஃப்ளோ ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு கம்பெனியோட டே டு டே ஆக்டிவிட்டியை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதே வந்து அந்த கம்பெனியுடைய கேஷ் ஃப்ளோ தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த் அண்ட் மந்த் வந்து நம்ம எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி பே பண்ணுவோம். மெட்டீரியல்ஸ் வாங்கும் போது நம்ம வெண்டார்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட்டு, ஜிஎஸ்டி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ தேவைப்படும். அந்த கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு கம்பெனி கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணணும். அது வந்து இந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது கம்பெனியுடைய சேல்ஸ்லேருந்து வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல சைன் தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆனுவல் இபிஎஸ் க்ரோத், அதாவது இந்த கம்பெனியுடைய ஆனுவல் இபிஎஸ் க்ரோத் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு கம்பெனி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணால் தான் அது வந்து க்ரோயிங் கம்பெனி. அந்த ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணது இயர் ஆன் இயர் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். அப்படி அது இன்க்ரீஸ் ஆகி போச்சுன்னா தான் நம்ம வந்து ஒரு க்ரோயிங் கம்பெனியாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஏர்னிங் பர் ஷேர். டோட்டல் ஏர்னிங்கை வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிவைட் பண்ணால் அதில் வரது தான் ஏர்னிங் பர் ஷேர். ஸோ ஏர்னிங் பர் ஷேர் வந்து இயர் ஆன் இயர் க்ரோ ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன். அப்புறம் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் கேபிட்டல் ஜென்ரேட்டிவ், அதாவது ரிட்டர்ன் ஆன்
கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது ஒரு கம்பெனி வந்து 100 கோடி ரூபா கேபிட்டல் இருக்குன்னு வச்சுங்க. அந்த கம்பெனி வந்து 20 crore வந்து ப்ராஃபிட் பண்ணுதுன்னு வச்சுங்க வருஷத்துக்கு. அப்போ அந்த கம்பெனியுடைய ஆர்ஓசி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20%. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஆர்ஓசி வந்து வேரி ஆகும். அந்த ஆர்ஓசி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து லாஸ்ட் 2 இயராக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல சைன். அதாவது ஆர்ஓசி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா ஒரு கம்பெனி அவங்க ஃபண்டை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது வந்து ஒரு கம்பெனியுடைய ஸ்டெபிலிட்டியை காமிக்குது. ஓகேங்களா? அப்புறம் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது ஒரு கம்பெனியுடைய ஈக்விட்டியை வந்து 120 கோடின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு 20 crore வந்து பண்ணுதுன்னா அது அரௌண்டு 16% வரும். எக்ஸாக்டாக தெரியல, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு 16% ஒரு கம்பெனியுடைய ஆர்ஓஇ இருக்குது. அது வந்து 16, அடுத்த வருஷம் 17 ஆகுது. அதுதான் வந்து ஆர்ஓஇ இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக ஆர்ஓசிக்கும் ஆர்ஓஇக்கும் ரொம்ப பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் தான். ஒரு சில வேல்யூஸ் வந்து ஆர்ஓசியில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஆர்ஓஇயில் வந்து ஒன்லி ஆர்ஓஇ மட்டும்தான் இருக்கும், ஈக்விட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. பெரும்பாலும் ஆர்ஓசி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆர்ஓஇயும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா? எஃபிஷியன்ட் இன் மேனேஜ்மெண்ட் அசட் டு ரன், அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசட், அதாவது ஒரு கம்பெனி வந்து 10,000 கோடி அசட் இருக்குன்னா அதில் ஒரு 20 crore வந்து ப்ராஃபிட் பண்ணுறது. ஓகேங்களா? அதை வந்து இது கன்சிடர் பண்ணது. அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஸ்ட்ராங் கேஷ் ஜென்ரேட்டிங் எபிலிட்டி ஃப்ரம் கோர் பிஸ்னஸ், அதாவது இங்கே நம்ம பார்த்தோம்ல கேஷ் ஃப்ளோ, இன்க்ரீஸிங் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதே பாயிண்ட்டை தான் இங்கே 2வது வாட்டி சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி அதோடைய கோர் பிஸ்னஸ், அதாவது டாடா மோட்டார்ஸ் தான் அதோடைய கோர் பிஸ்னஸ் என்ன, அதோடைய கோர் பிஸ்னஸ் வந்து வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் தான். ஓகேங்களா? அடிஷ்னல் பிஸ்னஸ்ன்றது வந்து சம்டைம் வந்து டாடா மோட்டார்ஸு டாடா ஃபைனான்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அதுமாதிரி அடிஷ்னல் பிஸ்னஸ் வந்து வர்றது வந்து பெரும்பாலும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கோர் பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம்மை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அது பார்க்கும்போது இதில் வந்து கோர் பிஸ்னஸ்லேருந்து கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுது. புக் வேல்யூ பர் ஷேரும் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. கம்பெனி வித் 0 ப்ரொமோட்டர் பிளட்ஜ், அதாவது கம்பெனி வித் 0 ப்ரொமோட்டர் பிளட்ஜ் எதுக்கு ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க வச்சுங்க, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொமோட்டர்ஸ், அந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியை டிச் பண்ணிவிட்டு, அதாவது அவங்களுடைய ஸ்டாக்கை விற்றுட்டு அந்த கம்பெனி வந்து வெளியே வராங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து ஏதோ ஃபண்டமெண்டலாகவே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அந்த மாதிரி ப்ரொமோட்டர் வந்து எந்தெந்த கம்பெனியில் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வந்து கம்மியாக்கிட்டே வராங்களோ 3 month ஒன்ஸு, அந்த கம்பெனிலாம் பெரும்பாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதே நமக்கு நல்லது. ஏன்னா அந்த கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு தெரிஞ்சு தான் அவங்க வெளியே போகிறாங்க, அந்த மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து குறையல. ஆனால் அதே நேரத்தில் சம்டைம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து டேரெக்டாக வெளியே போக மாட்டாங்க. ப்ரொமோட்டர்ஸாகவே இருப்பாங்க, ஷேர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஷேர்ஸ் வந்து அவங்க பேங்க்கில் ப்ளெட்ஜ் பண்ணி லோன் வாங்குவாங்க. இன்கேஸ் கம்பெனி வந்து டிச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கம்பெனி வந்து இதுக்கப்புறம் தேராதுன்னா அவங்க ப்ளெட்ஜ் பண்ண ஷேர்ஸை வந்து மீட்காமல் அந்த கம்பெனியை வந்து அப்படியே வெளியே பேங்க்குக்கோ இல்லை வேறு யாருக்கோ கை மாறுற மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து விற்கிறது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ப்ளெட்ஜ் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதை தான் அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாக் வித் லோ பி, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கம்பெனியுடைய பி ரேஷியோ கம்மியாக இருக்குன்னா அதை வந்து நம்ம அந்த கம்பெனி வந்து அண்டர் வேல்யூவாக இருக்குன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை தான் இங்கே ஒரு ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ கம்பெனியுடைய வீக்னஸ் பார்ப்போம். ஓகே, கம்பெனியோட வீக்னஸ் என்னன்னு கேட்டால் ப்ரொமோட்டர் டிக்ரீசிங் த ஷேர் ஹோல்டர், அதாவது ப்ரொமோட்டர் வந்து ஷேர்ஸ் வந்து ப்ளெட்ஜ் பண்ணல, ஆனால் ப்ரொமோட்டர் அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து டிக்ரீசிங் பண்ணாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஆனால் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஷேர்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நார்மலாக ரொம்ப மினிமலாக அவங்க டிக்ரீஸ் பண்ணால் அதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளோ பண்ணியிருக்காங்க நம்ம கடைசியாக பார்க்கலாம். அப்புறம் கம்பெனி வித் க்ரோவிங் காஸ்ட் ஆஃப் இயர் ஆன் அண்ட் ஃபார் லாங் டேர்ம், அதாவது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான காஸ்ட் வந்து இங்கே அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. அதனால் கம்பெனி வந்து இன்றைக்கி இருக்கிற அதே லெவலில் வந்து ஃப்யூச்சரில் சஸ்டெயின் பண்ணால் அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய நிலைமை கம்பெனிக்கு இருக்குது. அதை தான் அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ்டு பை மோர் தென் 20%, அதான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 2%க்கு மேலே Q1Q வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. அது ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணால் நம்ம கடைசியாக பார்க்கலாம். அப்புறம் டிக்ளைனிங் ரெவன்யூ எவ்ரி குவார்ட்டர் ஃபார் த பாசிட்டிவ், அதாவது ஆனுவலாக கம்பெனி வந்து நல்லா இருக்குது, ஆனால் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து கம்பெனி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு. லாஸ்ட்டு 2 quarters வந்து கம்பெனி வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் டிக்ளைனிங்
டிக்ளைனிங் ப்ராஃபிட் எவ்ரி குவார்ட்டர்ஸு, அப்புறம் ஃபாலிங் இன் குவார்ட்டர், அதான் எல்லாமே குவார்ட்டரில் வந்து லாஸ்ட்டு 2 குவார்ட்டர் வந்து கம்பெனி சரியாக பர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் அந்த வீக்னஸில் காமிக்கிறாங்க. ஸோ குவார்ட்டர்ன்றது வந்து டெம்பரரி தான். நம்ம ஆனுவல்ன்றது வந்து கன்சிடர் பண்ணால் இருந்தாலும் குவார்ட்டர் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். கம்பெனி ஒரு 2 குவார்ட்டர்ஸ் வந்து கம்பெனி நல்லா பண்ணல, ப்ரைஸ் நல்லா குறைஞ்சிருக்குன்னா அடுத்த ஒரு 2 குவார்ட்டரில் வந்து கம்பெனி ரெக்கவர் ஆகிடும்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் இது வீக்னஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அதை வீக்னஸாக கன்சிடர் பண்ணோம். அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த ஸ்டாக்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்கர் அப்கிரேட் த ரெக்கமெண்டேஷன். அதாவது நிறைய மார்க்கெட்டில் வந்து நிறைய ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய ப்ரோக்கர்ஸ், இந்த மோதிலால் ஓஸ்வால், அப்புறம் ஷேர்கான், இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டாக்கையும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் வேல்யூவேஷன் கொடுப்பாங்க. அதாவது இந்த ஸ்டாக்குக்கு இந்த குவார்ட்டர் முடிஞ்சு இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டலுக்கு வந்து இதுதான் இந்த ஸ்டாக்குடைய வேல்யூ அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதை என்ன பண்ணுவீங்க, டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸில் இது புரோக்கர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரைஸை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ 800 இன்றைக்கி சேல் ஆகிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 போகும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுக்கறது வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் அனலிட்டிக்ஸ் ரேட்டிங்ஸ் அப்படின்னா இருக்கிறாங்க. இது வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அது ஓகே. அப்புறம் எஃப்ஐஐ அண்ட் எஃப்ஐஐ இன்ஸ்டியூஷன் இன்க்ரீஸிங் ஷேர் ஹோல்டர். ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரொமோட்டர் டிக்ரீஸ் பண்ண அதே டைமில் வந்து யாருக்கிட்ட எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஷேர்ஸை வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுது. இது வந்து ரொம்ப நல்ல சைன் இது. ஓகேங்களா, அப்புறம் த்ரெட்டு பார்க்கலாம். த்ரெட்டு வந்து டீசன்ட் புரோக்கர் டவுன்கிரேட் த ரெக்கோ அண்ட் டார்கெட் ப்ரைஸு. ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து உங்களுடைய டார்கெட் ப்ரைஸை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு த்ரெட்டு. அப்புறம் ஃபார்ம்ஸ் லிங்க்டு டு ஆன்கோயிங் ரெகுலேட்டரி இன்வெஸ்டிகேஷன் லீகல். ஏதோ ஒரு கேஸ் வந்து கம்பெனி மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த கேஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கம்பெனிக்கு வந்து ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ அந்த கேஸுன்றதை வந்து நம்ம ஒரு த்ரெட்டாக எடுத்துக்கலாம். பட்டு அதோடைய இம்பேக்ட்டு தனித்தனியாக என்னென்ன தீவிரம் அப்படின்னு தெரிஞ்சிக்காம இதை வந்து நம்ம ரொம்ப பெருசாக இதை மைண்டில் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ ஸ்வாட் அனலைஸ் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஸ்டாக்கில் வேறு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கொடுத்துருக்கிற மெட்ரிக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா பி ரேஷியோ. இப்போ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது 8.82 இருக்குது. அதே நேரத்தில் செக்டார் பி ரேஷியோ எனக்கு பார்த்தீங்களா, இப்போ பி ரேஷியோன்றது இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ, டாடா மோட்டார்ஸுடைய பி ரேஷியோ. ஆனால் செக்டார் பி ரேஷியோன்றது ஓவரால் மோட்டார் வெஹிக்கிள் செக்டாருடைய பி ரேஷியோ ஆவரேஜாக. ஸோ வெஹிக்கிள் செக்டாருடைய பி ரேஷியோ வந்து 34 இருக்குது. ஓகேங்களா, அந்த 34 இருக்கிற இடத்துல டாடா மோட்டார்ஸுக்கு மட்டும் பி ரேஷியோ கம்மியாக இருக்குது, வெறும் 8.82 தான். ஸோ இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான சைன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 20 days ஆவரேஜ் வால்யூம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மேலே பார்த்தோம்ல, இன்றைக்கி வால்யூம் வந்து 77,63,357 இன்றைக்கி வால்யூம் கொடுத்துருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா 20 days வால்யூம் பார்த்தீங்கன்னா 1,33 lakh இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 20 days வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பெரும்பாலும் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது வந்து ஒரு ஸ்டாக்குடைய கன்சாலிடேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் வந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து பீக்கில் போயிட்டு அப்புறம் கன்சாலிடேட் ஆகி மறுபடியும் உடச்சிட்டு மேலே பீக்கில் போகும். ஸோ கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வால்யூம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் வந்து வால்யூம் குறைஞ்சாலும் நம்ம வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் டெலிவரி பண்ணுங்கள் 20 daysல வந்து கிட்டத்தட்ட 44% இருக்குது. ஸோ வால்யூம் குறைஞ்சாலும் டெலிவரி வால்யூம் எவ்வளோன்னு பார்த்துட்டு நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஒரு 1 weekலையோ ஒரு 20 daysலையோ கன்சாலிடேஷன் ஸ்டேஜ்லேருந்து பிரேக் பண்ணிவிட்டு இது மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டெம்பரவரியாக ட்ரேட் பண்ணுறவங்க இந்த வால்யூம் அனலைஸ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வால்யூம் அனலைஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக். அதை வந்து தனியாக உங்களுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சார்ட் பார்க்கலாம். இப்போ டாடா மோட்டார்ஸில் வந்து நான் பெரும்பாலும் எப்படி பார்ப்பேன்னா, பெரும்பாலும் நான் மந்த்லி ஸ்டாக் பார்ப்பேன், மந்த்லி டேட் பார்ப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்முக்கு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், ஷார்ட் டேர்முக்கு நான் பண்ணது கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1250 போயிட்டு இப்போ வந்து 800 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, 1050 800 ட்ரேட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஏற்கனவே எவ்வளோ கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 775 1200 வரையும் கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ 800 வந்து அரௌண்டு ஒரு 30% 25% வந்து டவுன் ஆகிருக்கு. எப்பவுமே ஒரு 25% வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் தான். ஒரு 25% வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா
அந்த வேல்யூவேஷன் கரெக்டா அப்படின்னு பார்த்துட்டு அதை என்ட்ரு ஆக முடியுமா, இல்லை இன்னும் குறையணுமா, அப்படி இல்லைன்னா நம்ம 25% ஒரு ஸ்டாக் குறையும் போது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு அது ஃப்யூச்சரில் நல்லா ஏறுனா நம்ம வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாட்டி குறையும் போதும் ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 25% குறையும் போது உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டலில் ஒரு டாடா மோட்டார்ஸில் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேபிட்டலில் ஒரு 20% இப்போ என்ட்ரு ஆகலாம். அதுலேருந்து இன்னும் ஒரு 10% குறையும் போது ஒரு 40% என்ட்ரு ஆகலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி அந்த ஸ்டேஜுக்கு இறங்கும்போது நீங்கள் வந்து அது என்ட்ரு ஆகும்போது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பழைய ஹையை டச் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 to 40% உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் ஒரு 25% கரெக்ஷன் ஆகிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கில் தாராளமாக இப்போ என்ட்ரு ஆகலாம். என்ட்ரு ஆகலாம் மீன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் அட்லீஸ்ட் ஒரு 25% வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இன்னும் மார்க்கெட் குறைஞ்சதுன்னா ஒவ்வொரு 10% குறையும் போதும் நீங்கள் ஒரு 10% மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துன்னு வந்து இதில் போட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கும் போது மார்க்கெட் பழைய ஹையை டச் பண்ணும் போது அது ஈஸியாக உங்களுக்கு 30 to 40% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதை வந்து நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் டிசிஷனை எடுத்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு என்னுடைய வியூஸை மட்டும் நான் அதில் சொல்கிறேன். அப்புறம் இது வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டு, அதாவது லாஸ்ட் 1 வீக்கில் வந்து 1.4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் லாஸ்ட் 1 மந்தில் வந்து -0.70% குறைஞ்சிருக்கு. ஸோ 3 மந்தில் வந்து நெகட்டிவாக வந்து 18% போயிருக்கு. ஓகேங்களா. அப்புறம் இயர் டு டேட் வந்து ஜஸ்ட் 2.46% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1 இயரில் வந்து 10.86% இருக்குது. 3 இயரில் வந்து 61.61% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டாக் மூவ் ஆச்சுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது நல்லா பீக்கில் ஏறிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு இப்போ ரீசெண்டாக, அதை தான் அது காமிக்குது. ரெண்டாவது வந்து வால்யூம் அனலைஸு. இந்த வால்யூம் அனலைஸில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா 1 மந்த்து ஆவரேஜ். ஓகேங்களா. 1 crore ஸ்டாக்கில் வந்து 59 lakh ஸ்டாக், அதாவது 42% வந்து டெலிவரி வால்யூம். அதாவது டெலிவரி வால்யூம்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வந்து இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணுவாங்க, டெலிவரி சைட் பண்ணுவாங்க. இன்ட்ராடேனா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. டெலிவரி இருந்தது இன்றைக்கி வாங்கிட்டு அதை வந்து நாளைக்கோ இல்லை வந்து 1 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சு விற்கிறது. எந்த ஒரு ஸ்டாக்கில் வந்து ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதே டைமில் வந்து டெலிவரி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனா அந்த மார்க்கெட் அந்த ஸ்டாக்கு வந்து கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் வந்து டெலிவரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த ஸ்டாக் மேலே அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு லாங் டைமில் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி தான் வந்து அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக் எப்படி கேட்டிங்கன்னா 1 மந்த் டெலிவரி வால்யூம் வந்து 42% இருக்குது. ஆனால் 1 வீக்கில் வந்து 44%, எஸ்டர்டே வரைக்கும் 49%. ஸோ இன்னும் அதை கேட்டிங்கன்னா 1 மந்த்தை விட 1 வீக் அதிகமாக இருக்குது டெலிவரி பர்சன்டேஜ். 1 வீக்கை விட எஸ்டர்டே வந்து டெலிவரி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதில் காமிக்குது. ஸோ திஸ் இஸ் அ குட் சைன். இது வந்து ஒரு நல்ல சைன். இது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம இதையும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட், அதாவது ஒரு ஸ்டாக் மேலே இதில் இருக்கிறவங்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதை விற்கணுமா வாங்கணுமா இல்லை அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணணுமான்றது வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட். இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து எப்படி இவங்க கொடுக்குறாங்கன்றது எனக்கு வந்து ஐடியா இல்லை. பட் ஆனால் அந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் வந்து பாசிட்டிவான விஷயங்களை கூட கன்சிடர் பண்ணாதீங்க. ஆனால் நெகட்டிவாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அந்த விஷயத்த மார்க்கெட் சென்டிமெண்ட், ஏன்னா இது வந்து ஒரு சைன் தான். ஓகேங்களா. அவங்க என்ன ரீசனுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்கன்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஏதாவது ஒரு ரீசன் இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் போயிட்டு ஒரு வாட்டி நம்ம எல்லாத்தையும் ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணுறது நமக்கு நல்லது தானே. மார்க்கெட்டில் காசு வந்துச்சுன்னா ஓகே, நம்ம தப்பாக போட்டு, ஆனால் நம்ம தப்பாக போட்டு காசு போயிடுச்சுன்னா கஷ்டம் நமக்கு தானே. அதனால சொல்கிறேன், அது 50% பையும் 50% செல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சம்டைம் 100% பை இருக்கும், சம்டைம் 100% செல் இருக்கும். 100% பை இருக்கும்போது நீங்கள் அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஆனால் 100% செல் இருக்கும்போது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் நீங்கள் வந்து தேடி பார்க்குறது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது ஃபோரம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோரமில் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ஃபோரமில் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மாதிரி போடுவாங்க, இந்த ஸ்டாக் மேலே போகும் கீழே வரும்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம முழுசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதை ஒரு சிலர் காசு கொடுத்து ஆளுங்களை வச்சு பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் இது உண்மையாக லெஜிட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இதே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க, இதில் நெகட்டிவாக ஏதாவது கொடுத்துருக்காங்கன்றதும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக இந்த ஃபோரமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we can see the very big upward movement any day. அதாவது இந்த ஸ்டாக் நல்லா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேணாம் ஃபோரமில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இவங்கள எனக்கு என்ன ப்ரோக்கர்ஸ் நான் முன்னே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ப்ரோக்கர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரைஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷேர்கான்ன்றது ஒரு பெரிய ப்ரோக்கர் எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஷேர்கான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 1100 வரைக்கும் ஸ்டாக் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ 800 இருக்குது, 800 300 கிட்டத்தட்ட மேலே போகும் அப்படின்ற மாதிரி 8ஆம் தேதி நவம்பர் மாதம் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இவர் ஒருத்தரத்தை விட பிரபுதாஸ் லீல்டார் இவர் மட்டும் கம்மியாக கொடுத்துருக்காரு. இவர் கூட கரண்ட் ப்ரைஸ்லேருந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காரு, 47 அதிகமாக கொடுத்துருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபார்ம்ஸு. இவங்க சொல்கிறதையும் நம்ம ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி இவங்க என்ன தான் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிடிஎஃப் வந்ததை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ நான் அதை பற்றி பேச விரும்பலை. அப்புறம் இதில் போர்ட் மீட்டிங்ஸு இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. குவார்டர்லி ரிட்டர்ன் எப்பப்போ பண்ணாங்க சொல்லிட்டு. ஸோ டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க டிவிடெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட ₹6 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ₹800க்கு ₹6 கிட்டத்தட்ட 0.75% பர் ஆனம் உங்களுக்கு வந்து வரும் டிவிடெண்ட்டு. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து நல்ல ப்ராஃபிட்டு, அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இயர் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மோர் ஆர்லெஸ் ஒரு ₹3 ஒரு ₹6 வரதுக்கு சான்சஸ் இருக்குது டிவிடெண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து இந்த கம்பெனியுடைய மெட்ரிக்ஸு. கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஆனுவல் மெட்ரிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆனுவல் மெட்ரிக்ஸில் பார்த்தா ரெவன்யூ பாருங்கள், 2020 2024 வரைக்கும் ரெவன்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அரௌண்ட் 60% ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனால் மாதிரியே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ப்ராஃபிட் வந்து ஆக்சுவலாக 5 years பேக் வந்து லாஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க கம்பெனி. இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து 31,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். அப்புறம் ஏர்னிங் பர் ஷேர்னால் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ வந்து நெட் ப்ராஃபிட்டை வந்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர், எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அதை டிவைட் பண்ணனா வரதான் ஏர்னிங் பர் ஷேர். ஏர்னிங் பர் ஷேர் வந்து -34 81 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 81 வந்து ஒரு முக்கியமான நம்பர், இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் புக் வேல்யூ ஃபார் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து குறையணும். ஒரு கம்பெனிக்கு டெப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டெப்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு 3 மாதம் நல்லா ப்ராஃபிட் பண்ணுதுன்னு பண்ணுங்க, அடுத்த 3 மாதம் அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி வந்து சர்வைவ் ஆகிடும். ஆனால் ஒரு கம்பெனி வந்து டெப்ட் இருக்குது, அதிகமாக இருக்குது, 3 மாதம் ப்ராஃபிட் பண்ணுது, 3 மாதம் அவங்களுக்கு வருமானமே இல்லைனா அந்த கம்பெனி மூழ்கிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, டெப்ட்ன்றது வந்து நீங்கள் மாதம் வட்டி பே பண்ணியாக தான் ஆகணும். நீங்கள் வட்டி பே பண்ணிங்கன்னா அவங்க கம்பெனியுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஜப்தி பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களால் பிஸ்னஸே பண்ண முடியாது. ஓகே, கம்பெனியே மூழ்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு, அதை வந்து குறைச்சிருக்காங்க. டெப்ட் ரேஷியோ குறையுதுன்னா மெயினான ரீசன் கேட்டிங்கன்னா, கம்பெனியுடைய டெப்ட் வந்து குறையுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைனு. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆனுவல் பார்த்தோம். ஆனுவலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பர் நல்லா இருக்குது. ஆனுவலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இதே நம்ம குவார்ட்டர்லி பார்ப்போம். குவார்ட்டர்லினா லாஸ்ட்டு 2 குவார்ட்டர்ஸு ஜூலை, அதுக்கப்புறம் செப்டம்பர் 2 குவார்ட்டர்ஸ் தான் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கு. 2 குவார்ட்டர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ டிசம்பர் முடிஞ்சா 3வது குவார்ட்டர். ஸோ இந்த 2 குவார்ட்டர் எப்படி பண்ணியிருக்காங்க போகலாம். அந்த 2 குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட 2வது குவார்ட்டரில் வந்து ரெவன்யூ குறைஞ்சிச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் தான். அதேமாதிரி லாஸ்ட்டு 3 குவார்ட்டர்ஸ் வந்து ரெவன்யூ கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வந்திருக்கு. இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மந்த் வந்து 70,000 crore வந்தது, அதுக்கப்புறம் 5,000 crore 3,000 crore. இது வந்து ஒரு நெகட்டிவான சைனு. ஓகேங்களா? இப்போ டெம்பரவரியாக லாஸ்ட்டு 2 குவார்ட்டர் வந்து கம்பெனி சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள். மார்ச் மந்த் வந்து 45 இருந்தது, அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சி இப்போ 9 ஆகிடுச்சு. ஸோ கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் கேப்பபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ லாஸ்ட் மார்ச்சில் வந்து 45 இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி மாதம் டிசம்பர் வந்து 8 இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கனாலே அரௌண்ட் 63% ப்ளஸ் வந்து 72% இது வரைக்குமே வந்துருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் ஆனுவல் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்டால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் வந்து 81 இருக்குது. ஸோ 73 ருபீஸ் வந்து இந்த 3 குவார்ட்டர்லேயே வந்திருக்கு. இந்த 3 குவார்ட்டரில் மார்ச்சில் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. இப்போ மார்ச்சில் வந்து ரொம்ப அப்நார்மலாக வந்ததுனால போன வருஷம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இபிஎஸ் க்ரோத் வந்து ரொம்ப பினாமலாக காமிச்சிருக்காங்க. 6லேருந்து 81 காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து இந்த 81 வரத்துக்கு சான்சஸே கிடையாது. ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த வருஷம் மிஞ்சி போன எவ்வளோ இருக்குன்னா, இது ஒரு 14
23 ஒரு 46 தான் வரும். 46 போது லாஸ்ட் இயர் ஏர்னிங் பர் ஷேரில் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே. ஸோ ப்ரைஸ் வந்து லாஸ்ட் இயர் ஹையிலேருந்து பாதிக்கு மேலே கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை கன்சிடர் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் ஐ வந்து எதுன்னு சொல்லிட்டு நம்ம மேலே போய் பார்க்கலாங்களா. லாஸ்ட் இயர் ஐ வந்து 1200. 1200 வந்து பாதின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 600. ஸோ ஒரு 700 720 வரைக்கும் ப்ரைஸ் நெக்ஸ்ட் இயர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ப்ரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 800 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் ஷேர்ஸ் குறையிறதுக்கான பொட்டன்ஷியலும் பாசிபிலிட்டிஸும் இருக்குது. மார்க்கெட் இதே லெவலில் போச்சுன்னா, ஐ மீன் இந்த ஷேர் இதே லெவலில் பார்க்க போச்சுன்னா, கேஸ் நல்ல ப்ராஃபிட் கொடுத்தா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு இருக்குது. ஸோ 700 to 800 வந்து ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் தான். 800 to 1200 வந்து 400%. ஸோ டோட்டல் 500 வந்து ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் தான் வந்து மேலே போயிருக்கு. அதாவது கரெக்டான வேல்யூ வந்து. ஸோ இப்போத்துலேருந்தே மார்க்கெட்டுக்கு போக போக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து என்னுடைய ஒப்பீனியன் அசம்ஷன் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த எஃப்ஐஐ டிஏஐ வந்து நான் ஏற்கனவே சொல்லி வச்சேன் பார்த்தீங்களா. அந்த எஃப்ஐஐ டிஏஐ வந்து அவங்களுடைய சேஞ்சஸ் எப்படி எப்படி இருக்குது, செப்டம்பர் 2020 செப்டம்பர் 2024 வரைக்கும் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து அந்த அளவுக்கு மாறி இருக்கு பார்க்குறாங்க. ப்ரொமோட்டருடைய ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 46% இருந்து இப்போ வந்து 42% இருக்குது. இந்த 42% இந்த அரௌண்ட் 2% எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான். ஓகேங்களா, இதை வந்து பார்த்துக்குங்க. ஆனால் ஒரு பாசிட்டிவான சைன் என்னன்னா எஃப்ஐஐ வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான சைன். அதாவது 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. எஃப்ஐஐ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்றது வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு அசம்ஷன். அப்புறம் டிஐ வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எஃப்ஐஐயும் டிஐயும் ஒரு கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் பப்ளிக் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் குறைச்சாலும் எஃப்ஐஏ டிஏஏ அதை வாங்கி ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. பெரும்பாலும் வந்து ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஐஏ டிஏஏ இவங்க 3 பேருக்குள்ள ஸ்டாக் இருக்குது தான் நல்லது. பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து பெரும்பாலும் மாறாமல் இருந்தால் அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். பட் ஆனால் இதில் வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸ் மாறி இருக்குது. ஆனால் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கை விட எஃப்ஐஐ டிஏ ஷேர் ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணதில் இந்த ஸ்டாக்குடைய ஒரு கரெக்டான ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 720 ஒரு 740 தான். ஓகேங்களா. 720 740 வந்து ஒரு பாட்டம் ப்ரைஸு. அதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ போனாலும் இப்போ இருக்கிற ரெவன்யூ சிச்சுவேஷன் வச்சு நீங்கள் கண்டறியலாம். ஆனால் 800 வந்து ரொம்ப மோசமான ப்ரைஸ் கிடையாது. 800 ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான். நீங்கள் இப்போ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுன்னா உங்களுடைய அமௌண்ட் ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் 800 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒவ்வொரு 10% குறையும் போதும் நீங்கள் அதை அப்படியே ஆவரேஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஷேர் ப்ரைஸு 52 வீக் ஹை, அதாவது ப்ரீவியஸ் ஹையை போய் ரீச் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 to 40% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் தான். இதை வச்சு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய ரிசர்ச்சு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் டாடா மோட்டார்ஸ் வாங்கலாமா வேணாமான்றத முடிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு ஷேருடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுவது ஜீவானந்த்.